ஜான், சொல்லுங்கக்கா. என்னடா இன்னும் எவ்வளவு நாள்ரா இப்படியே உட்கார்ந்துருப்ப? பழச நினைச்சு அதை விட்டுடா. கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்கணும்டா. சர்ச்சுக்கு வாடா நீனு. அதை விட்டு வெளியே வர முடியலக்கா. வர முடியும்டா. ஏசப்பா உன்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னை எழும்பி பிரகாசிக்க வைப்பாங்க. நீ சர்ச்சுக்கு வாடா. அக்கா நீங்க சொன்ன கம்னு இருக்கக்கா. சர்ச்சைக்கு வான்னு இருக்கேன். நான் கொஞ்சம் தனியா இருக்கேன் இப்போக்கா. ஹலோ ஜெனி. ஹலோ, எங்க இருக்கீங்க ஜெனி? நான் இங்க கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். சரி ஜெனி, நான் உங்களை பார்க்கணும். நீங்க அந்த வேப்ப மரத்திட்ட வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்றேன், வாங்க. ஓகே ஜெனி. என்ன ஜெனி, உங்க தம்பியை பார்த்தேன், ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. ஏன் சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வரலாம்ல? நானே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன்கிட்ட, அந்த பழசை விட்டுடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாறிடும், நீ சர்ச்சுக்கு வா, ஏசப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுலேருந்து உன்னை எழுப்புவாங்கன்னு எவ்வளவோ நானும் சொல்லிட்டேன். அவன் கேட்குற மாதிரியே தெரியல. நான் வேணா ஒரு வாட்டி வந்து கூப்பிட்டு பார்க்க ஜெனி. சரி வாங்க, நீங்கள் வேணா இன்னைக்கு அவன்கிட்ட வந்து பேசி பாருங்க. சரி ஓகே ஜெனி, வாங்க. ஜெனி வாடி. என்ன ஜான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இதோ இருக்கேன். ஏன் ஜான் இப்படி சொல்ற? பழசெல்லாம் மறந்துரு ஜான். நீனு நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன். மனுஷன் மீன் வர முடியல நாள். நான் மறந்துரு ஜான். நீ சர்ச்சுக்கு வா ஜான். ஏசப்பா உன்னை எழுப்புவாரு ஜான். ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கிறிஸ்துக்குள் அன்பான வாலிப பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்துல வந்திருக்கிற உங்க ஒருவர் வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை ஆராதித்தோம். இப்ப நம்ம வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவா, யாரோ வந்திருக்கிற மாதிரி இருப்பாரு. பாஸ்டர் ஜான் வந்திருக்கான் பாஸ்டர். ஓ ஜான், வாப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க, ரொம்ப மகிழ்ச்சி, உட்காரு. சரி, நம்ம வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? ஏசாயா எழுதின 52வது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. என் அன்பு கர்த்தருடைய வாலிப பிள்ளைகளை, இன்று அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய தூசி என்று பார்க்கும் பொழுது, பாவம் ஒரு தூசி. அநேக காரியங்களுக்கு நீங்க அடிமையாகி அதிலிருந்து உங்களால எழுந்திருக்க முடியாத சில சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க இருக்கலாம். இந்த மாலை வேளையில நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே, இதுல இருந்து என்னால எழுந்து உமக்காக நாங்க பிரகாசிக்க முடியலன்னு நீங்க ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, அடிமைதன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து இந்த தூசிலிருந்து உங்களை எழுந்திருக்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய அவரால் நிச்சயம் முடியும். நான் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, தூசியை உதறி விட்டு எழுந்துரு என்று சொல்லி அநேக காரியங்களை எழுந்து இவங்க பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சத்ரு இன்னைக்கு அநேக காரியங்களை எழும்ப விடாதபடிக்காக தன் பாவ குற்ற உணர்ச்சிகளையும், ஆண்டவரே, சரீர பலவீனங்களை குறித்தும், ஆண்டவரே, பலவிதமான காரியங்களை ஆண்டவரே அப்படியே ஆண்டவரை எழும்ப விடாதபடி வைத்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். ஜான், நீ என்ன கொஞ்சம் பார்த்துட்டு போப்பா, சரியா? நான் உனக்காக ஜெபிக்க விரும்புறேன். அப்புறம் ஜான், எப்படி இருக்கிற? ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து. நல்லா இருக்கேன் பாஸ்டர். சரி, அக்கா சொன்னாங்க நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற, உன்னுடைய காரியங்கள்லேருந்து, பழைய காரியங்கள்லேருந்து உன்னால்
எழும்ப முடியலன்னு சொல்லி சபைக்கு வர முடியலன்னு சொல்லி நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. சரியா? நீ அந்த பழைய காரியத்தெல்லாம் இன்னைக்கு வேதத்தில் பார்த்தோம். தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ பழைய காரியங்களை, பாவத்தை குறிச்சோ உன்னுடைய பழைய கவலைகளை குறிச்சோ நீ எதை குறிச்சோ அதுவே யோசித்து நீ என்ன பண்ணக்கூடாது, அப்படியே உக்காஞ்சிட்டே இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ண, அதெல்லாம் மறந்துட்டு நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் நிச்சயமா உன்னை என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். உனக்கு நல்ல ஒரு வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு வேலையும் கர்த்தர் கொடுப்பார். ஓகேவாப்பா? சரி, ஓகே. நீ எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாய். பார்ப்போம்னா தொடர்ந்து சர்ச்சுக்கா. என்ன நம்ம கூட ஏசப்பா பேசுற மாதிரி இருந்துச்சு. நமக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருச்சு. இனிமே நம்ம தூசி வரக்கூடாது, எழும்பணும். நம்ம கர்த்தருக்காக எழும்பணும். இன்னும் நம்ம ஜான் மாதிரி இருக்கோம். ஹே ஐடா ஜான், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா நானு. என்னடா ரொம்ப இப்ப தெளிவாயிட்ட போல, இப்ப வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்ட போல, அதுக்கு என்னடா காரணம்? ஆமாடா, நான் சர்ச்சுக்கு போறேன் தெளிவான்ட்டேன்டா. நான் சர்ச்சுக்கு போறது ஏசப்பா என் கூட பேசினாருடா. என்ன பாவ தூசிலிருந்து எலும்ப செஞ்சாருடா. அதனால இப்ப நான் தெளிவாயிட்டேன்டா. நீ என் கூட சர்ச்சுக்கு வரையடா போலாம்? சரி, பாக்கலாம்டா. அக்கா, உங்க ஃப்ரெண்ட் ஜாயா இருக்காங்களா அக்கா? அதுக்கெல்லாம் உங்களை கடையில பார்த்தாங்க. ஏன்க்கா ரொம்ப மன உடச்சலா பார்த்துருந்தாங்க? அவங்களுக்கும் உன்னே மாதிரி தான்டா. நீ பழைய மாதிரி டிப்ரெஷன்ல இந்த மாதிரி இப்போ அவளும் டிப்ரெஷன்ல இருக்கா. சர்ச்சுக்கும் வரதில்ல. நம்ம வேணா போய் அவங்களை பார்த்துட்டு வரலாமா அக்கா? நான் வரலடா, நீ வேணா போய் பார்த்துட்டு வா. நீ வேணா அட்ரஸ் கொடுக்கா. கத்து என்ன எலும்பு செய்த மாரி அவங்களுக்கு நான் எலும்பு செய்ய வரேன். சரிடா. ஜாயக்கா. வாடா தம்பி, உட்காரு. ஹாய் ஜாயக்கா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன்டா. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? ஆமாடா, நான் ரொம்ப தப்புலாம் செஞ்சுட்டேன்டா. நான் உங்களோட ஒரு கடையில பார்த்தாங்கக்கா. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தீங்க. அக்கா கிட்ட கேட்டதுக்கு அக்கா சொன்னாங்க மன உளைச்சத்துல ரொம்ப இருக்கீங்கன்னு சொன்னாங்கக்கா. ஏன்க்கா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? ஆமா, நான் பாவெல்லாம் செஞ்சுட்டேன்டா, அதனால தான்டா. நான் எனக்கும் தெரியலக்கா உன்னை பத்தி. நானும் அப்படி தானக்கா இருந்த பாவத்துல இருந்து. ஏசப்பா எலும்பு செஞ்சாருக்கா. உங்களுக்கும் ஏசப்பா உதவி செய்வா இருக்கா தூசில இருந்து எலும்ப. சரிடா. சரிங்கக்கா. சரி, போயிட்டு வரேன்க்கா. சரிடா. என்ன இந்த ப்ரோ ரொம்ப கவலையா இருக்கு? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என் பேர் ஜான் ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? பேர் மதன் ப்ரோ. என்ன ப்ரோ ரொம்ப கவலையா இருக்கீங்க? அது எப்படி ப்ரோ சொல்றது? பரவாயில்ல, சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸால அவன் நம்பி ஏமாத்திட்டேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸால பாவத்தெல்லாம் விழுந்துட்டேன் ப்ரோ. அதனால எப்படி தூசி வந்து ஏந்து வருதுன்னு தெரியல ப்ரோ. அதான் உங்க பிரச்சனையா ப்ரோ? நானும் அந்த தான் ப்ரோ இருந்தேன். ஏசப்பா என்ன பாவ தூசில இருந்து எலும்பு செய்தார் ப்ரோ. உங்களே ஏசப்பா எலும்பு செய்வார் ப்ரோ. கண்டிப்பா எலும்பு செய்வாரா ப்ரோ? கண்டிப்பா எலும்பு செய்வார் ப்ரோ. போயிட்டு வரலாமா? சர்ச்சுக்கு போலாமா ப்ரோ? போலாமா ப்ரோ? போலாம் ப்ரோ. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிமில் நம்ம பார்த்தது ஜானுடைய வாழ்க்கையில் அவன் எழும்ப முடியாத சூழ்நிலையில். காரணம், அவனுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவன் யோசித்து அநேக காரியங்களினால அவன் மன உளைச்சல் பட்டு உடைக்கப்பட்டு அவன் இனி என்னால் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி அதே நிலைமைக்குள்ளே அமர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் நம்மளை எந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்ப முடியும். அதுதான் ஏசாயா எழுதின 52 வசனத்துல முதல் வார்த்தை சொல்லுகிறது, தூசியை விட்டு எழுந்துரு என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை எந்த காரியம் எழும்ப விடாதபடிக்காய் உங்களுடைய பாவ வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆண்டவரை அறிந்து கூட சில பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கலாம். சரீர பலவீனமாக இருக்கலாம். இல்லை என்னால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது என்று சொல்லி நீங்க அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்க செபிக்கும் பொழுது, ஆண்டவர் நீங்க அந்த தூசியிலிருந்து எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.